நான் தான். நம்ம குழந்தை எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்க? கவலையே பட்டுக்காத, எப்படி நான் உன்னை காப்பாத்துறேன். சரசம்மே, சரசம்மே. ಎಂದ ಎಂದ ಈ ಪಟ್ಟೆಯನ್ನು ഇവിടെ ಇಲ್ಲ വന്നിട്ട് 2 ദിവസമായി. ഈ തീക്കട നാരായണൻ ഇവിടെ വന്നിട്ടുണ്ടോ? ഇല്ല, എന്താ വിശേഷിച്ച്? ആ പട്ടി 2 വെട്ടിക്കളയണം. അയ്യോ, പോയി ഭഗവതിക്ക് കർപ്പൂരം കാട്ട്. ഞാൻ ഒരു മുഖ്യமான ജോലിയായിട്ട് പോയി വരും. വടാ, അവനെയും അവന്റെ കുടുംബത്തെയും. ஈஸ்வரா, இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண. உன் குழந்தைக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க காரணமா, இல்ல நீ முன்னாலேயே கெட்டு போனவளா? சொல்லு சொல்லு. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர்னா என் மானமே போயிடும். உண்மையை சொல்லு. ஐயோ, எனக்கு மலையாளத்துல கேட்க தெரியல. அத்தை, ஏதாவது சொன்னாலா? இல்ல, ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம். பைய எடுத்துட்டு வர சொல்லுங்க, அவன் அண்ணன் வந்திருக்கா. ஆண்டவா. ஆண்டவன் உன்னை ஊமையாக்குனது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா உனக்கு வேற பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். உன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிடு. இந்தா. கவலையே பட்டுக்காத, எப்படி நான் உன்னை காப்பாத்துறேன். இவளை கூட்டிட்டு போங்க. எங்கடா போற? பாவம், அந்த பொண்ணு ரூம்லயே அடைப்பட்டு இருக்கு. அதான் சாப்பாடு எதுனா கொடுக்கலாம்னு. அந்த சாப்பாட்டை நீயே சாப்பிடு. அந்த பொண்ண அவ அண்ணன் வந்து அழைச்சிக்கிட்டு போய். ஆமாண்டா, முதல்ல ஒரு தடவை வந்து கூட்டிட்டு போனானே, அதே அண்ணன் தான். எப்படி போனாங்க? ஆள் இங்கதான் இருக்கா, வா. பாரு. എന്താ പവളം, സുഖമാണോ? നീ ഇവിടെ സീക്കിരം കിടക്കുമെന്ന് ഞാൻ നനച്ചില്ല. ഇവന്റെ ലെറ്റർ കണ്ട് ഞാൻ പറന്നു വന്നു. பெரிய பாண்டி, தங்க பாண்டி, பவளத்தோட அண்ணன் அவளை கூட்டிட்டு போறான். பதவி போய் சின்ன பாண்டி பின்னால ஓடிக்கிட்டு இருக்கான். ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சீக்கிரம் வாங்கடா.
விஷயம் இல்லாம இவளை திரும்ப கூட்டிட்டு வர மாட்டீங்களே? இவ குழந்தைக்கு அப்பா யாரு? இவளோட அண்ணன் சொல்லி கூட்டிட்டு போனவன் இவளுக்கு அண்ணனே இல்ல. நான் கேட்டது அது இல்ல. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சின்ன பாண்டி. சின்ன பாண்டியா? இத நான் நம்ப மாட்டேன். இல்ல, பவள என் பொண்டாட்டி தான். இருக்காது, இருக்கவே இருக்காது. நீங்க அவளை காப்பாத்த தானே போய் சொல்றீங்க. இந்த அடிக்கிற வேலை கொல்ற வேலை வேணாம். இவன் நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு எனக்கு யாருடைய சம்மதம் தேவையில்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. கவிதா, கவிதா, நில்லுமா. கவிதா, கேளுமா. Please, கவிதா, நான் சொல்றதை கேளு. ஐயோ, பண்ணிக்கிறமா. கவிதா, கதவு தர. கவிதா, கதவு தரமா. கவிதா, கதவு தர. Please, கதவு தரமா. வா. கவிதா, நாங்க சொல்றதை கேளு. கவிதா, கதவு தர. கதவை தர. എന്നോട് ക്ഷമിക്കണം. നന്നായിരുന്ന കുടുംബത്തിൽ ഞാൻ വരെ വലിയ കഷ്ടമുണ്ടായി. ഇനിമേ എന്നെ കൊണ്ട് ഈ കുടുംബത്തിൽ എന്ത് പ്രശ്നവും വരില്ല. ഞാൻ പോവാ. നില്ല്. நீ இங்க இருந்து போயிட்டா பிரச்சனை தீந்துருமா? எப்ப உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை ஒரு குழந்தைக்கு தாயாக்குனாரோ அப்பவே என் மனசுல இருந்து அவரை எடுத்துட்டேன். எனக்கு வர போறவரு எனக்கு மட்டும்தான் இருக்கணும். உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற இவரு உன் கூடவே இருக்கட்டும். ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான் விட்டு கொடுக்க முடியும். இல்ல, കൊല്ലം അച്യുതമേനന്റെ പരമ്പരയിൽ വന്ന കൃഷ്ണൻ മേനൻ ഞാൻ. எனக்கு വലിയ ഗ്രാമമുണ്ട്. എന്റെ മോളാണ് ഇവൾ. എന്റെ വിധി ഞാൻ രണ്ട് തെറ്റ് ചെയ്ത്. ഒന്ന് ഈ തീക്കട പരദേശിന്റെ പേച്ച് കേട്ടത്. ഇനിയൊന്ന് ഊർ പേർ தெரியாத ഇവനുക്ക് എന്റെ മോളെ കല്യാണം കഴിച്ചു കൊടുത്തത്. എന്റെ മോളെ മഹാരാശിയായിട്ട് വാഴണമെന്ന് ഞാൻ ആശീർവദിച്ച് അനുപ്പി നിങ്ങൾ എല്ലാവരും കൂടി അവളെ ഒരു വേലക്കാരിയാക്കി. நில்லுங்க. இந்த பூங்குளம் மீனாட்சி அம்மா கை அசைச்சா 8 கிராமமும் கட்டுப்படும். உங்க பொண்ணை நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். ஆனா என் குடும்ப வாரிசு உங்க மக வயித்துல வளர்ற என் பேர குழந்தைய விட்டுட்டு போங்க. ദീർഘ സുമംഗലി ആയിട്ട് കരയണ്ട മോളെ. ஏமா, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் கேட்ட போதெல்லாம் நீ சொல்லவே இல்லை. கடைசியில அவன் வாயாலேயே சொல்ல வச்சுட்டேன். என் மருமக புத்திசாலி. എന്റെ ദൈവമേ ഗുരുവായൂരപ്പ, നീയാണ് രക്ഷിക്കണം. മാപ്പിളെ, மாமா, മാപ്പിളെ, மலையாள மாமா. മാപ്പിളെ ചമ്മച്ചിട്ട് நாங்க 2 பேரும் கொல்ல வரட்டுமா? எதுக்கு? അല്ല, എങ്ക രണ്ടുപേർക്കും അവിടെ സുന്ദരിയായിട്ട് ഒരു പെൺകുട്ടിയെ കല്യാണം കഴിക്കാൻ വേണ്ടി.